உதகையில் அதிகாலை நேரங்களில் உறைபனி தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவசாமி. உதகையில எவ்வளவு டிகிரி செல்சியஸ் தற்பொழுது இருக்கிறது? உறைபனி குறித்து சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க? உதகையில் இந்த ஆண்டிற்கான குளிர்கால சீசன் களை கட்ட தொடங்கி இருக்கிறது. வழக்கமாகவே நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்கால சீசன் ஆகும். இந்த ஆண்டு அதே போலதான் குளிர்காலமானது தொடங்கியது. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக மட்டும் அந்த உறைபனியின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதிகாலை நேரங்களில் உதகை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலையாக 5 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழ் பதிவாகின நிலையில் இன்றைய தினம் -1 டிகிரியாக பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக வீடுகளின் கூரைகள் மற்றும் புல்வெளிகள், வாகனங்கள் மீது இருந்த நீர்த்துளிகள் அந்த குறைந்தபட்ச வெப்பநிலை காரணமாக பனித்துகள்களாக, பனிக்கட்டுகளாக மாறி இருப்பதனால் அதிகாலை நேரங்களில் பார்க்கும்போது வெண்ணிற கம்பளம் போர்த்தியது போலவே காட்சியளிக்கிறது. உதகை மட்டுமன்றி அதன் அருகே இருக்கக்கூடிய காந்தல், ஃபிங்கர் போஸ்ட், தலைக்குந்தா பகுதிகளிலும், அதே போல அவலாஞ்சி, 9வது மைல் ஆகிய பகுதிகளிலும் இந்த -1 டிகிரி ஆனது இன்று பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல ஒரு குட்டி காஷ்மீரை போல உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி காட்சி அளித்தது. கடும் குளிர் காரணமாக உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வீடுகளிலே முடங்கி இருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக அந்த உறைபனியை கையில் எடுத்தும் விளையாடி மகிழ்ச்சியுடன் வருகிறார்கள். அதே போல அங்க இருக்கக்கூடிய காய்கறி தோட்டங்களிலும் அந்த வெள்ளை நிற கம்பளம் போர்த்தியது போல உறைபனியானது படிந்து காணப்பட்டது. அதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கூடலூர் வழியாக தலகுந்தா பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் நூற்றுக்கணக்கானோர் அங்க இருக்கக்கூடிய புல்வெளிகளில் இறங்கி அங்க இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் மற்றும் பனித்துகள்களை எடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடினர். குறிப்பாக காஷ்மீர் மற்றும் அதனை அருகே இருக்க குலுமலானி போன்ற பகுதிகளில் தான் இது போன்ற காட்சிகள் காணப்படும் நிலையில் நடப்பு ஆண்டில் -1 டிகிரி வெப்பநிலை பதிவானதனால் எங்கு பார்த்தாலும் பனி துகள்களாக காணப்பட்டதனால் சுற்றுலா பயணிகள் அவற்றை இறங்கி அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் விளையாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு காவல்துறையினரும் அறிவுறுத்தி தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 7 மணிக்கு மேல் முன்னதாகவே இந்த பனித்துளி என்பது காணப்படும். அதற்கு பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் நேரத்தில் அந்த பனித்துகள்கள் நீராக கரைந்து செல்வதனால் மீண்டும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. இனிவரும் நாட்களில் இந்த உறைபனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவசாமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.